இப்போ வாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு தேங்காய் சாதம் செஞ்சுக்குவோம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதோட கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, எல்லாம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். ஒரு 3 பட்டை மிளகா, வேர்கடலை வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்குவோம். சின்ன தேங்காயா ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். இப்போ சாதத்தை இதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சாதத்தை போட்டு அதிலே கிளறிக்கணும். சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன், அந்த சாதத்தை தான் போடுறேன். டெய்லி வீட்டுக்கு அடிக்கிறோம்ல, அந்த சாதம் அரிசி தான். அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எப்படி பொலன்னு எப்படி அவ்வளோ இதாக வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு. சாப்பிட்ற போது பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். பொலன்னு தேங்காய் சாதம் எப்படி இருக்கு. அதுக்கு தக்காளி தொக்கு, நல்லா கார சாரமாக தக்காளி தொக்கு வச்சுருக்கணும். நல்லா காரமாக இருந்தால் தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சோண்டு பிரண்டை துவையல் இருக்குது, அதையும் வச்சுக்கிட்டு சேர்த்து சாப்பிடுவோம். தேங்காய் சாதத்துக்கும் தக்காளி தொக்குக்கும் செம்ம சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இது பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.